எஸ் டாக்டர். சார் யாருன்னு தெரியல, ஒரு குழந்தைய இன்ஜூர்டான நிலைமையில இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க சார். நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் குழந்தைக்கு காயம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். யார் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியாதப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் சார். அவள் இந்த குழந்தை தான். இந்த பொண்ணை யாரோ ஒரு பையன் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறானே. ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணை மோசமான ஸ்டேஜில் விட்டுட்டு போயிருக்கான். கண்டுபிடிங்க. யாராவது பொண்ணு மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? அதை பாருங்கள், இந்த பையனையும் பாருங்கள். ஓகே சார். இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போனது யாரு? ஏய், திருடன் திருடன்! அண்ணே, பொடிவாளி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. சார் முதல்ல நாங்கள் என்ன நினச்சோன்னா குழந்தை பேரலைஸ் ஆயிருக்கா, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சார் குழந்தைய ஃபிசிக்கலாக ரொம்ப சிவியராக அட்டாக் பண்ணியிருக்காங்க சார். இங்கே பாருங்கள், 2 எல்போஸையும் 2 ரிஸ்டையும் ரொம்ப மோசமாக உடைச்சிருக்காங்க சார். சார் இந்த நீஸையும் உடைச்சிருக்காங்க. யாராக இருப்பாங்க? சின்ன பொண்ணை யார் இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க? அவனை பற்றி தெரிஞ்சுதா? நோ சார், இதுவரை எதுவும் தெரியல. சார் கம் இன். அந்த பொண்ணை பற்றி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவும் வரல சார். அந்த பொண்ணோட ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணுறோம் சார். நியூஸ் பேப்பரில் கூட ஆட் போட்டிருக்கோம். ஒருவேளை அதை பார்த்து யாராவது தெரிஞ்சவங்க வரலாம்ல சார்? பொண்ணு வீல் சேரில் வந்திருக்கா. டாக்டர் என்ன சொன்னார்னா பேராலிசிஸ் இல்லை, யாரோ இப்போ அடிச்சிருக்காங்கன்னு சொன்னார். அப்படின்னா வீல் சேர் இப்போ தான் அந்த பொண்ணுக்காக வாங்கியிருப்பாங்க. ஷர்மா, நாம் இப்போ வீல் சேர் செல்லரை கான்டாக்ட் பண்ணணும். பாப்பா போட்டிருந்த ட்ரெஸ். சுமன். எஸ் சார். பாப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வா. இந்தாங்க சார். இந்த ட்ரெஸ் கேஜே ஜான்ஸ் பிராண்ட். இந்த பார்கோட், சீரியல் நம்பர், இதை வச்சு அவங்க எங்க வாங்கினாங்களோ நாம தெரிஞ்சுக்கலாம். ரைட்? ரைட் சார். இந்த பிராண்ட் விற்கிற செல்லர்ஸ் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ண. ஓகே சார். போ போ போ. ராஜகுமாரிய நான் வரவேற்கிறேன். என் பேர் ஆஷா. நான் பட்னால இருக்கேன். நான் பட்னா போகணும். ஆனா உங்க அப்பா எப்பவோ உன்னை வியாபாரம் பண்ணிட்டாரு. சம்பந்தமா? மகா மந்திரி, என் மனதில் ஒரு கவலை என்னை வாட்டுகிறது. அது என்னவென்றால், எனக்கு பிறகு யுவராஜா இந்த ராஜ்யத்தை காப்பாரா இல்லையா என்று. ஆஷா, நீங்க இது கொஞ்சம் வெளியில போமா, நான் கொஞ்சம் ரிஹர்சல் பார்க்கணும். என்ன இந்த நாடகத்துல ராஜகுமாரி ஆக்குங்களேன் ப்ளீஸ். தங்க, உன்னால ஆக்டிங் பண்ண முடியாதுமா? ஐயோ பண்ணுவேப்பா ப்ளீஸ் பா ப்ளீஸ். சரி ஓகே 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 ஓகே. நான் உன்னை ராஜகுமாரி ஆக்குறேன். ஆனா இதுல ஒரு ராஜகுமாரர் கூட இருப்பாரு. அவரோட டயலாக் நீ சொல்றியா? அட ஏன் முடியாது, நான் உங்க பொண்ணு. நீங்க பேசும்போது நான் ஏன் பேசக்கூடாது? அற்புதம் அற்புதம். உங்களுக்கு என் அப்பாவை தெரியுமா? அவர் தான் உங்களை அனுப்பினாரா? நான் தான் உன் ராஜகுமாரன். வா, ரிஹர்சல்ஸ் பண்ணலாம். எல்லா ஸ்டேஷனுக்கும் நான் காண்டாக்ட் பண்ணிட்டேன் சார். நம்ம தேடிக்கிட்டு இருந்த பையன் பராக்போலியில் டெட் பாடியை கிடச்சிருக்கான் சார். பற்றி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கா? இதுவரை அந்த டீட்டெயில் தெரியலன்னு பராக்பாடி போலீஸ்காரங்க சொன்னாங்க சார். அவங்க அந்த மர்டர் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பராக்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. அப்படின்னா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி. இந்த பையன் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் விட்டு போயிட்டான். அவனையும் கொண்டுட்டாங்க. என்னதான் நடந்திருக்கும்? ஒருவேளை அவங்க 2 பேரும் அண்ணா தங்கச்சியாக இருந்தா 2 பேரும் இருக்கும் ஆபத்தாக இருக்குமோ என்னவோ. அவன் தங்கச்சி உயிரை காப்பாற்றுறதுக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு போயிருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் அவனை கொண்டுட்டாங்க. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு சார். அந்த பையனை கொன்னது யாரோ? இந்த பையன் இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தான் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போனானா,
இருந்தாலும் அந்த பொண்ணை விட்டுட்டு போனதுக்கப்புறம் இவன் ஏன் நம்மளை காண்டாக்ட் பண்ணல? அப்படி பண்ணாமல் அங்கேருந்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் இவனும் இறந்துட்டான். சொல்லு சுமன். சார், அந்த கேஜே ஜான் ஹோல்சேல் ட்ரேடரை பார்த்தேன். அந்த குழந்தையோட ட்ரெஸ்ல லேபிள் இருக்கு. அந்த சீரியல் நம்பரை பார்த்து ஒரு டீடைல்ஸ் கொடுத்தாரு. சார், அந்த லாட்டோட கன்சைன்மெண்ட் அம்பே நகர் அவுட்லெட்டுக்கு போயிருக்கு. அம்பே நகர். சரி, விபா ஃபடுகே. யார் இந்த விபா ஃபடுகே தெரியுமா உங்களுக்கு? சார், அதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? இங்க நிறைய பேர் வராங்க போறாங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க இதை? 3 மார்ச் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் பசங்களுக்கு நான் ட்ரெஸ் வாங்கணும். என்னோட பையன் 14 வயசு, பொண்ணு 10 வயசு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை காட்டுங்க. அப்போ அந்த 2 பசங்க இவங்க பசங்க தானே? இந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும். ஓகே சார். பார் ஸ்லிப் இருக்கு. பேமெண்ட் கார்டில் பண்ணியிருக்காங்க. பார் ஸ்லிப்பால். கார்டு ஹோல்டர் டீட்டெயில்ஸ் எடுங்க. ஓகே சார். அட போதும், நிறுத்துங்க. தினமும் காலையில் குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் சாயங்காலம் ஆனால் பாட்டில் திறந்துட்டு உட்காடுறீங்க. இன்னைக்கு என்ன தடுக்காத. இன்னைக்கு அவ பிறந்த நாள். ஆனா அவ இன்னைக்கு வரவே இல்லை. அட, அவ போய் 19 வருஷம் ஆயிடுச்சு. யாரது? 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 நாய் தான் ஏதாவது வந்திருக்கும் போல இருக்கு. இந்த நாய் தொல்லை தாங்க முடியல. சார், அந்த விவா படிக்க பத்தி தெரிஞ்சிச்சு சார். அவ அம்பே நகர்ல இருக்கா. அம்பே நகரா? எஸ் சார். சரி, வா போய் பார்த்துட்டு ஆனா வரலாம். சார், அந்த பொண்ணு இறந்துட்டா சார். என்ன? ஆமாம் சார். அம்பே நகர் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்க 5 நாள் முன்னாடியே சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. விபா ஜட்டன் பட்கே அந்த பொண்ணோட புருஷன் சார். விவா செத்துட்டான்னு சொல்லிட்டு அம்பே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் சார். பிஎம் ரிப்போர்ட் படி விவா எக்ஸ்ட்ரா பாய்சன் எடுத்திருக்காங்க சார். ஆனால் சூசைடுக்கு காரணம் என்னன்னு தெரியல சார். அம்பே நகர் போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மாதிரி சந்தேகம் இல்லாததால கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. சார், சார் என்னால் நம்பவே முடியல. விபா என்னை விட்டுட்டு போவான்னு நான் நினைக்கல. இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் எதனால சூசைட் பண்ணாங்க? எனக்கு எதுவும் புரியல சார். நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். சூசைடுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் எங்களோட 10வது மேரேஜ் ஆனிவர்சரியை கொண்டாடினோம். உங்கள் பிள்ளைங்க? பிள்ளைங்களா? சார், எங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. ஆனால் விபா துணி கடையிலேருந்து பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்களே. என் பையனுக்கு 14 வயசு, பொண்ணுக்கு 10 வயசு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் காட்டுங்க. இந்த பசங்களை பாருங்க. இவங்க உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், எனக்கு தெரியாது. இங்கே பாருங்க, நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. பையனை காமிச்சேன்ல, அவனை மர்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொண்ணை காமிச்சேன், அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டார்ச்சர்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு. உங்கள் ஒய்ஃப் இவங்க 2 பேருக்கும் துணி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. மறைக்கிறீங்களா? நான் எதையும் மறைக்கல சார். எங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. இவன் மறைக்கிற மாதிரி இருக்கு. பொய் சொல்கிறான். ஆனால் சார், சுற்றி என்கொயரி பண்ணிட்டேன் சார். இவங்களுக்கு பசங்களாம் யாரும் இல்லை சார். இவங்களுக்கு பசங்க இல்லைன்னா இவன் பொண்டாட்டி விபா பசங்களுக்கு ட்ரெஸ் எதுக்கு வாங்கிச்சு? விபா போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பொண்ணும் போட்டிருக்கா. ஐ திங்க் இந்த 2 பசங்களுக்கும் விபாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அந்த பாப்பா எப்படி இருக்கா இப்போ? அந்த பொண்ணு இப்போ பேசுகிற நிலைமையில் இல்லை சார். ஒரு வேலை பண்ணலாம்.
அம்பே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேசலாம். இந்த கேஸ் அவங்க தானே ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே சார். உட்காருங்க. தேங்க்யூ. நாங்கள் விபா சூசைட் கேஸை பற்றி பேசுகிறதுக்கு வந்தோம். சொல்லுங்க. உங்களுக்கு சூசைடை பற்றி எப்போ தெரிஞ்சது? 5 நாளைக்கு முன்னாடி விபாவோட ஹஸ்பண்ட் எங்களுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே விபாவோட எந்த சூசைட் நோட்டும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நாங்கள் அவங்களோட மொபைலையும் லேப்டாப்பையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஏதாவது என்ஜிஓக்கு வேலை செஞ்சுருக்காங்களா? அவங்க 2 சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? அப்படி எதுவுமே தெரிய வரல சார். நீங்கள் இதை சூசைட் கேஸ்ன்னு க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. பட் தேர் இஸ் சம்திங் மோர்னு எனக்கு தோணுது. இந்த விபா இருக்கே, 2 பேருக்கு துணி வாங்கியிருக்குன்னு சொன்னேன்ல, அதில் பையனை மர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மோசமான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. விபா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஐ திங்க் விபாவுக்கும் இந்த பசங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, விபா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அப்படி தோணுது எனக்கு. ஆனால் விபா விஷம் குடிச்சதுனால தான் இறந்துருக்காங்க சார். அதனால இந்த கேஸை ரீலுக் பண்ண போகிறோம். அதனால விபா கேஸ் ஃபைல், அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஓகே? சரி சார். சாப்லே, சொல்லுங்க சார். அந்த விபா கேஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் உங்ககிட்ட கொடுங்க, மொபைலையும் லேப்டாப்பையும் சேர்த்து. ஓகே சார். யார் இது? அபிமன்யு, விபா ஜத்தினோட நெய்பர், இன்னும் ஃப்ரெண்டு கூட. இங்க பாரு, ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், பதில் சொல்லு. போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, இன்னொரு விதமாக கேட்பேன். சார், நாங்கள் ராஜபுத்திரர்கள் எப்பவும் போய் சொல்ல மாட்டாங்க. நல்லதா போச்சு. ஷர்மா, இந்த பசங்க தெரியுமா? தெரியாது சார். யார் இவங்க? இது என்னாச்சு? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்த அந்த வீடியோவை எடுத்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்த. இல்லை சார், இதெல்லாம் போய். இது உண்மைதான். எனக்கும் விவாவுக்கும் அஃபேர் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோவை காட்டி அவ்வளோதான் யாரோ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் இவன்? தெரியல, இது வரைக்கும் எந்த டிமாண்டும் பண்ணல. பாரு, அவன் உங்ககிட்ட எவ்வளோ பணம் கேட்டாலும் அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் கூட என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் அவனுக்கு 5 லட்சம் கொடுத்தோம் சார், பிளாக்மெயிலர் எங்ககிட்ட கேட்ட பணம். அதுக்கப்புறம் நான் அவளை மீட் பண்ணுறதை நிறுத்திட்டேன். இது எப்போ நடந்தது? ஒரு 1-1.5 மாதத்துக்கு முன்னாடி சார். நாங்கள் எப்போவும் ஹோட்டல் ஸ்ப்ரிங் பெல்லுக்கு தான் போவோம். இந்த வீடியோவையும் அங்கே தான் சார் எடுத்திருக்காங்க. ஒருவேளை விவா அவனோட அஃபையர் வச்சுக்கிட்டு உன்னை மோசம் பண்ணியிருக்கலாம்ல. ஹோட்டலில் இந்த வீடியோ எடுத்திருக்கலாம். பிளாக்மெயில் பண்ணாங்க, காசு திரும்ப கேட்டாங்கன்னு சொல்கிறல்ல. சார் பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. அபிமன்யு சொல்கிறத நாம் நம்ப முடியாது. இவனுக்கும் அந்த பசங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாரு. அதுக்கப்புறம் நீயே அந்த ஹோட்டலுக்கு போ. ஓகே சார். சார், இப்படி ஆயிருக்கலாம்ல. விபா இன்னும் ஜெத்தின் சேர்ந்து வேணும்னே இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? சார், எனக்கு விபாவோட அஃபேரை பற்றி எதுவுமே தெரியாது சார். யாரோ வீடியோ காட்டி விபாவை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு அபிமன்யு சொல்கிறான். யார் அந்த பிளாக்மெயிலர்? சார், விபா என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை சார். எனக்கு அபிமன்யு மேலே தான் சந்தேகம். அவன் எதையோ மறைக்கிறான். இவங்க விபா, இவன் அபிமன்யு. இவங்க 2 பேரை பற்றி எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும். இவங்க அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வருவாங்கல்ல? சாரி சார், இங்கே எத்தனையோ பேர் வராங்க, எங்களுக்கு எல்லாரையும் தெரியாது. இந்த ஹோட்டலில் இவங்க 2 பேரை வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த ஹோட்டலில் என்ன நடக்குது? கஸ்டமர்ஸாக வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? நோ சார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஹோட்டலில் எல்லாருமே நல்லா செக் பண்ணுங்க. இங்கே எங்கெங்கே ஹிடன் கேமராஸ் இருக்குன்றோ பாருங்க.
இங்க பாருமா, நீ சொன்னது உண்மை, நான் நம்புறேம்மா. நீ தான் எங்க ஆஷான்னு நான் நம்புறேம்மா. ஆனா நீ ஏம்மா எங்களை கட்டி போட்டிருக்க? அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குமா? ஆமாம்மா. அப்ப 19 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொலைஞ்சிட்டேனே, ஏன் என்ன தேடல? அங்கங்க தேடி பார்த்தோம்மா, ஆனா நீ கிடைக்கவே இல்லை. பொய், சுத்த பொய். உங்களுக்கு என் மேலேயும் பாசம் கிடையாது, எங்க அம்மா மேலேயும் உங்களுக்கு பாசம் கிடையாது. அதான் நீங்க என் சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என் அம்மாவோட தங்கச்சி இல்லை இவங்க. சார், அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டா, ஆனால் இன்னும் வீக்காக தான் இருக்கா. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஷூர். ஹலோ அம்மாடி, எப்படி இருக்க? என் பேரு ஆதில் கான். உன் பேர் என்னம்மா? பிங்கி. அம்மா பிங்கி, உனக்கு சில ஃபோட்டோஸை காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோஸை பார்த்து உனக்கு யாராவது தெரியுமான்னு சொல்ல. இங்க கொடு. இவர் தெரியுமாம்மா? இவரு இவன் என் அண்ணா சிண்டு. இவங்க என்னுடைய மம்மி. பேரு விபா. அம்மா பிங்கி, உன்னை யார் என்ன பண்ணாங்க? இந்த அடியெல்லாம் எப்படி பட்டுச்சு? யார் அடிச்சாங்க? இது ஜதின், உங்க அப்பாவா? ஜதின் உங்க அப்பாவா? சார் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் வெளியே வாங்க சார். அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ் சார். நர்ஸ், இன்ஜெக்ஷன் எடுங்க. அந்த பொண்ணு விபாவை பார்த்து அவங்க அம்மான்னு சொல்கிறா, அந்த பையனை பார்த்து அண்ணான்னு சொல்கிறா. அந்த பொண்ணு உன் ஒய்ஃபை எதுக்கு அம்மான்னு சொல்கிறா? சார், எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு குழந்தைங்க கிடையாது சார். சார் சார் ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பிஎம் ரிப்போர்ட் படி பார்த்தா விபாவால் அம்மா ஆக முடியாது. ஒரு விஷயம் மட்டும் புரியல சார், விபாக்கு பயாலஜிக்கலாக பசங்க இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு விபாவை ஏன் அவங்க அம்மான்னு சொல்கிறா? சார், அந்த பையன் சிண்டுவை பற்றி முக்தா பார்க் போலீஸ் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. 20 நாளைக்கு முன்னாடி அந்த பையன் கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு டூரிஸ்டோட பர்ஸை திருடிட்டு ஓடும்போது பிடிப்பட்டிருக்கான். திருட. ஆமாம் சார், இந்த பையன் தான். இவனை தான் நாங்கள் பிடிச்சோம். பார்த்தா நல்ல வீட்டு பையன் மாதிரி தெரியறான். இங்கிலீஷும் நல்லா பேசுகிறான் சார். அவனோட அம்மாவோட ஃபோன் நம்பரும் அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் தான் அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி வர வச்சேன். மம்மி, நீங்கள் தான் அவனோட அம்மாவா? ஆமாம் சார், என் பையனுக்கு ஆக்சுவலி மென்டலி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. அவனுக்கு திருடுற வியாதி இருக்கு சார். அப்புறம் அவங்க அம்மா சொன்னதுனால நான் அவனை விட்டுட்டேன். சின்ன பையன் சார், ஆக்ஷன் எடுத்திருந்தா அவன் எதிர்காலமே வீணாக போயிருக்கோம். சர்மா, இவங்க தானே அவங்க? ஆமாம் சார், இவங்க தான் அவனோட அம்மா. சார், இன்னொரு விஷயம், அந்த பையனை விட்டதுக்கு அப்புறமா ஏரியாவில் இதே மாதிரி சின்ன சின்ன திருடுங்க நிறைய நடந்துச்சு. அதில் சின்ன பசங்க தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் எங்க? நிறைய டூரிஸ்ட் இதே கம்ப்ளைண்ட் தான் பண்ணாங்க. அவங்க திங்ஸை சின்ன பசங்க திருடினாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பசங்களை பற்றி எதுவுமே தெரியவே இல்லை சார். சார், ஒருவேளை இது ஆர்கனைஸ்டு ஸ்கேம் கேஸாக இருக்குமோ? சான்ஸ் இருக்கு சர்மா. நிறைய பேர் பசங்களை யூஸ் பண்ணி திருட்டு வேலை செய்கிறாங்க. இதே மாதிரி டெல்லியில் கூட கல்யாணத்தில் திருடினாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூட விவாவும் சேர்ந்துருக்கலாம்ல. அந்த லேடி அபிமன்யுவோட அந்த வீடியோ எடுத்திருக்கலாம். அப்போ தான் அவனை பிளாக்மெயில் பண்ணலான்ட்டு. ஆனால் சார், விபா புருஷன் ஜெத்தின் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றவே இல்லை, அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், மாட்டிக்குவோன்னு சொல்லலை போல இருக்கு. பசங்களை யூஸ் பண்ணி எந்தெந்த கேங் வேலை செய்தோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடு. விபா சிண்டுவை வச்சு திருட்டு வேலை செஞ்சதுன்னு வச்சுக்குவோம். கேள்வி என்னன்னா, விபாவுக்கும் இந்த கிரைமுக்கும் சம்மந்தம் இருக்கா? நாம் மறுபடியும் பிங்கியோட பேசணும்.
ஏய் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, போலீஸ் ஓடுங்க. ரைட் வந்துட்டாங்க ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க சீக்கிரம். எல்லாரும் ஓடி போங்க ஓடுங்க. போலீஸ் வந்துட்டாங்க ரைட் ரைட் ஏய் ரீனா சீக்கிரம் கதவை தர. கட்ரினா போலீஸ் ரைடு பண்ண வந்துட்டாங்க, கிளம்பு. ஏய் ஓடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. ஏய் விடு. ஆட என்ன சார் தினமும் இதே வேலையா போச்சு உங்களுக்கு? என்னது? அம்மா பிங்கி, உண்மையை சொல்லு, இதுதான் உங்க அம்மாவா? பொய் சொல்ல சொல்லி யார் சொன்னாங்க? பொய் சொன்ன. யார் அது? அவங்க பேரை சொல்லு. பயப்படாத, நாங்க உன் கூடவே இருப்போம். சொல்லு, யார் அது? கண்டிப்பா இந்த பிங்கி எதையோ மறைக்கிறா. அவ கூட சிண்டு மாதிரி திருட்டு வேலை தான் பண்ணியிருப்பா போல இருக்கு. சொல்லு. சார், ஹோட்டல் ஸ்ப்ரிங் வயலிங்க பற்றி என்கொயரி பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் பேரில் ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி லோக்கல் ட்ரெயினில் செயின் ஸ்நாச்சிங் பண்ணும்போது பிடிபட்டிருக்கா. சார் வேறு வழி இல்லை, பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணலை சார். இப்போ நான் என்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக பண்ணிட்டு இருக்கேன் சார். உன் கால் ரெக்கார்ட்லேயே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறன்னு நாங்கள் பார்த்தோம். இதில் ஃபேக் ஐடி நம்பர்ஸ் இருக்கு. அதில் ஒரு நம்பர் விபா கால் ரெக்கார்டில் இருக்கு. இந்த ஃபேக் ஐடி நம்பர்ஸ் கதை என்னன்னு நீயே சொல்லிடு, இல்லைன்னா நாங்களே சொல்ல வைப்போம். சார் இது எல்லாத்தையும் என்ன சார் தான் செய்ய சொல்லி சொன்னார் சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாமல் வர கப்பலுங்களை வீடியோ எடுக்க சொல்லி அவர் தான் என்ன சொன்னார் சார். யார் அந்த சார்? யார் அந்த சார்? சாப்லே சார். அவர் தான் எனக்கு இங்கே வேலை கொடுத்தாரு சார். யார் அந்த சாப்லே? காக்கா சாஹிப் சாப்லே, கான்ஸ்டபிள் சார். கான்ஸ்டபிள் கக்கா சாப் சாப்லே. சாப்ளே, சொல்லுங்க சார். அந்த விபா கேஸோட எல்லா டீட்டெயில்ஸையும் இவங்ககிட்ட கொடுத்துரு. மொபைலும் லேப்டாப்பும் கொடுத்துரு. ஓகே சார். அம்பே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பானே? ஆமாம் சார். அங்கித். எஸ் சார். கான்ஸ்டபிள் சாப்லே எங்க? சாப்ளே, நாங்களும் அதான் சார் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்றுலேருந்து அவர் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. அவர் ஃபோனு சுவிச் ஆஃப்னு வருது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்? ஆமாம் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. என்ன? சரி, நாங்கள் வந்துடுறோம் சார். சாப்ளேவே மர்டர் பண்ணிட்டாங்க. என்னை விடுங்க, நான் போய் ஆகணும். எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. சொல்றேன்ல, என்னை விடு. விட்டுருங்க. எங்க போகணும்? வாயை மூடிட்டு உட்காரு. நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு. கான்ஸ்டபிள் சாப்லேவே எதுக்கு கொன்ன? விபா மர்டருக்கும் உனக்கும், அப்படியே சிண்டு மர்டருக்கும் உனக்கும் சம்பந்தம் என்ன? சொல்லு. கேட்குற கேள்விக்கு பதில சொல்லு. பதில நீங்க சொல்லுங்க. சாவ்லே என்னோட வாழ்க்கை எதுக்கு நாசம் பண்ணா? போலீஸ்காரங்க நீங்க எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். ஏய், லிமிட்டோட பேசு. என்ன லிமிட்டு? சாக பரவல ஒருத்தினா உங்களை மாதிரி பாவம் செஞ்ச ஆளுங்களை கொள்ளிடு சாவேன். சொன்னேன்ல, டிராமாவை நிறுத்து. கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லு. சொல்லு. கான்ஸ்டபிள் சாப்லேவை எதுக்கு கொன்ன? நான் யாரையும் கொல்லல. நானே எல்லாம் சகிச்சுக்கிட்டு வரேன். எல்லாத்தையும் சகிச்சுட்டு வந்தேன். 11 வயசுலயே என்னை ஏமாத்திட்டாங்க. அப்படி இருந்தோம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டியதாச்சு. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு. நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆமா சித்தி. இங்க பாரு, உங்க அம்மா செத்து போய் 2 வருஷம் ஆயிடுச்சுல. அப்புறம் உன்னை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் பாரு, அவர் எப்ப பார்த்தாலும் எவ்வளவு சோகமா இருக்காருன்னு. இருக்காரு இல்லையா? ஆமா. ஆனா ஏன் சித்தி? இங்க பாருமா, உங்க அப்பா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க. நீ என்ன பண்ற, கொஞ்ச நாளைக்கு மும்பைக்கு போயிடு. உன் அத்தை கிட்ட, உன் அப்பா கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன் அப்பா உன் அம்மா இறந்து போனதை மறந்ததுக்கு அப்புறமா நானே உன்னை வந்து கூப்பிட்டுட்டு போறேன். ஆனா ஒரு நாள் ஈராவோட உதவியால ஓடிட்டேன். என்னோட பேரை மாத்திக்கிட்டேன் சார். டெய்லர் வேலை பார்த்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க முயற்சி பண்ணேன். நான் உன்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். நான் தினேஷோட வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ என் வயிற்றுல குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய அழிச்சிட்டு மறுபடியும் தொழில் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணேன்.
நான் என் விதியை ஏற்றுக்கிட்டேன் சார். ஆனால் என்னால் என் குழந்தைய கொல்லவே முடியல. நான் பிங்கியை பெற்றெடுத்தேன். அந்த பாப்பா பிங்கி உன் பொண்ணா? ஆமாம் சார். ஆனால் பாவம் அந்த அதிர்ஷ்ட கெட்ட பொண்ணு இந்த உலகத்தில் மொத்த அடிப்படுறதுக்காக ஏன் பிறந்தான்னு தெரில. ஆனால் சார், அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு 10 வருஷம் வரைக்கும் என் உடம்பை விற்று அவளை நான் வளர்த்துட்டு இருந்தேன் சார். ஆனால் இல்லை, 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சாவிலே என் வாழ்க்கையில திரும்பி வந்தான். அன்னைக்கு தான் சாவில என்ன ரைட் பண்ணும்போது என்னை மட்டும் அந்த ஆள் காப்பாற்றினான். அந்த ஆள் என்னை ரைட்லேருந்து காப்பாற்றிட்டான் சார். ஆனால் அவன் என்னுடைய வாழ்க்கையை முன்னை விட என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டான். அட சூப்பரு, உன் பொண்ணு செம அழகா இருக்கால, அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கால. இந்தா சாக்லேட்டு, நீ போ. பாய். போ. நான் இத்தனை நாளாயும் உன்னை மறக்கவே இல்லை. நீ இன்னைக்கும் நீ என்னோட ராஜகுமாரி தான். இங்கே பாரு சாவலே சார், என் கிட்ட வராத. சாவலே என் பொண்ணை மறைச்சி வச்சுட்டான் சார். அவன் ரொம்ப தப்பான காரியம் பண்ணிட்டு தான் சார். குழந்தைங்கள கடத்துகிற கேங் அங்கேருந்து கூட நிறைய அமௌண்ட் வாங்குவான் சார். இருந்தாலும் சாவலே அங்கிள் தான் என்ன அடிச்சாரு. நான் உங்கள் முன்னாடி அந்த ஆள் எரியறத பார்க்க நினச்சேன். அப்போதான் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியும் அந்த பரதேசிய வாழ்க்கையை என்ன பண்ணுச்சுன்னு. போ உட்காரு. அவளை பிடிங்க, பிடிங்க, விடாதீங்க. அப்பா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பிங்கி. அவளை நீங்க ஏத்துப்பீங்கல்லப்பா? சரிம்மா, சரி, அவளை நான் நல்லா பாத்துக்கிறேம்மா. சார், ஆஷா பட்னால சரண்டர் ஆயிட்டா. கண்ணு, இவரு தான் உன்னுடைய தாத்தா. இனிமே நீ இவரு கூட தான் இருக்கணும், சரியா? இல்ல இல்லம்மா, இல்ல மாட்டேன். சார், அந்த சாப்லே பசங்களை கிட்னாப் பண்ற கேங்ல கூட இருக்கான். அந்த ராக்கெட்டை அஸ்லாம்ன்றவன் தான் நடத்துறான். இவன் தான் அந்த அஸ்லாம். சாப்லே இவனுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றான். மால்பானி போலீஸ் இன்ஃபார்மர் மூலியமா இவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அஸ்லாம் தான் சாப்லே சொன்னதால சிண்டோ கொன்னுட்டான். ஏன்னா சிண்டு தான் பிங்கியோட உயிரை காப்பாற்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான்ட்டு. சாப்லே விபாவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தான். ராக்கெட் கேஸில் மாட்டி விடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால விபா பயந்துட்டாங்க. அந்த வீடியோனால தான் போலீஸுக்கிட்ட விபா வர முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் சாப்லேக்கு விபா உடந்தையாக இருக்க வேண்டியதாயிடுச்சு. விபாக்கு நல்லாவே தெரியும் அவங்க பண்ணுறது தப்புன்னு. இது அவங்க மனசில் பெரிய பாரமாக இருந்திருக்கும். அதனால தான் விஷத்தை சாப்பிட்டு சேர்த்துட்டாங்க. நமக்கு முன்னாடியே இந்த சாப்லேவை பற்றி தெரிஞ்சிருந்தா ஆஷா அப்புறம் இந்த சின்ன குழந்தைகளை பெரிய குற்றத்திலிருந்து காப்பாற்றிருக்கலாம்.